viewers, welcome back to my channel. Welcome to Mom's Food Corner. நீங்கள் என் சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் உடனுக்குடனே புது வீடியோஸ் உங்களுக்கு போஸ்ட் ஆகும். வாங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விரால் மீன் குழம்பு. இன்றைக்கி நம்ம விரால் மீன் பார்க்கலாம். அதில் நான் 1 கிலோ வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு வானலில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன் நல்லா வதங்கணும். அது பச்சை வாடை போகிற வரைக்கும் மிளகு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் சின்ன வெங்காயம் ஒரு 10 போல் எடுத்து அதிலே வதக்கி நல்லா அதை பொன்னிறமாக வதக்கிட்டு நல்லா வதக்கி விடணுங்க. நல்லா வதங்கினா தான் அது பச்சை வாசனை போயிடும். அதை ஓரமாக வச்சுட்டு இப்போ ஒரு பேனில் 100 ml ஆயில் எடுத்துக்கோங்க. அதில் கடுகு தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா பொரியட்டும். இப்போது வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அது நல்லா பொரியணும். அடுத்தது கருவேப்பிலை. அப்போ தான் அது வாசனை கொடுக்குங்க. நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு. கருவேப்பிலை பொரிஞ்சிருச்சு. இப்போது பூண்டு போடுறேன். பூண்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. நான் ஒரு 5 பூண்டு யூஸ் பண்ணியிருக்கேன். 5 to 7 பூண்டு யூஸ் பண்ணியிருக்கேன். வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் நான் 2 வெங்காயம் நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். அதுவும் போட்டு நல்லா வதக்கிடணும். நல்லா பொன்னிறமாக வதக்கணுங்க. நல்லா திருப்பி விடுங்க. அப்போ தான் நல்லா பொன்னிறமாக மாறும். இப்போ 2 தக்காளி, நான் 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இது 4 பேருக்கு சாப்பிட்ற அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் கொஞ்சம் அதிகம் கிரேவி வேணும்னா தக்காளி வெங்காயம் கூடுதலாக சேர்த்துக்கலாம். இப்போது மிளகு ஜீரகம் அந்த சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சதில் அந்த பேஸ்ட் அதில் போட்டு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். போட்டு நல்லா வதக்கி மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ இந்த டைமில் புளி கரைச்சல் கொஞ்சம் போட போகிறோம். நம்ம பாருங்கள், நான் ஒரு எலுமிச்சப்பழம் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதை இப்போது கரைச்சி விடுறேன். பாருங்கள், உப்பு தேவையான அளவு அதிலே கலந்துட்டேன் நான். அப்போ தான் அந்த குழம்புல நல்லா மிளகாய் பொடி 4 ஸ்பூன், உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி இது மாறும். இது மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன். நல்லா கொதி வரட்டும். இது நான் வீட்டு மிளகாத்தூள், அது வெறும் மிளகாத்தூள், இது வீட்டு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். காரமும் பார்த்து போடுங்க. ஆல்ரெடி நம்ம மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டு அது ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுவோம். நம்ம நல்லா கலந்து விடுங்க. உப்பு பார்த்துக்கோங்க இந்த டைமில் எவ்வளோ உப்பு வேணுமோ. ஏன்னா இது உப்பு அதிகம் சேரும் அப்புறம் குழம்புக்கு அப்புறம். இப்போ மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து நல்லா சுண்டதுக்கப்புறம் அந்த மீன் அதில் போட்டு வேக வைக்க போகிறோம். ஜஸ்ட் 5 நிமிஷம்தான், இல்லைன்னா உடஞ்சிரும், முள்ளெல்லாம் வெளியே வந்துடும், சாப்பிட முடியாது. நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்துடும் அது. அடுத்தது கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணிவிடுங்க. சூடான விரால் மீன் குழம்பு ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உடனுக்குடனே உங்களுக்கு வீடியோ சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you watching for my video.